Hello students, last video நம்ம origin of RBI and functions of RBI வந்து 3 types of functions இருக்கு. அதில் வந்து leadership and supervisory functions பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பாரம்பரியமாக பழைய ட்ரெடிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு தி கவர்மெண்ட். ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி ஒரு பேங்கராக, ஒரு வங்கியாகவும் மற்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர், அதாவது நிதியை பற்றி ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, தன்னுடைய அட்வைஸை கொடுத்து எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ செலவுகள் இருக்குது, நாட்டின் பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது, அதுக்கேற்ப வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனைகள் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்பிஐ அக்செப்ட்ஸ் மணி இன்டு தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் ஆன் தேர் பிஹாஃப். அதாவது ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் அக்கௌண்ட்ஸை வந்து அதுதான் மெயின்டைன் பண்ணுது. ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஏதாவது பேமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக இவங்க தான் வந்து அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேனேஜஸ் கவர்மெண்ட் டெப்ட் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஷ்யூ ஆஃப் நியூ லோன்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு கடன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. அண்ட் அதே போல் ஏதாவது புது லோன்கள் வந்து ஏதாவது கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க, புதிய கடன்களை வழங்குதல். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்துட்டு யார் வந்து இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கர் தான், வந்து ஆர்பிஐ பேங்க் தான் வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் தி குவாண்டம், டைமிங் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ். அதாவது இந்த ஆர்பிஐ பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து அட்வைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம்னா கடன் அளவு, ஸோ எவ்வளோ அளவுக்கு கடன் கொடுக்கலாம், அதே போல் டைமிங் எவ்வளோ பீரியட்ஸ் வரைக்கும், எந்த காலம் வரைக்கும், அண்ட் அதே போல் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ், எந்த மாதிரியான ஒரு லோன்ஸை கொடுக்குறோன்னா எந்தமான விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் அட்வைஸ் பண்ணுது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் advances to the governments to tide over temporary financial needs. அதாவது சில வழிமுறைகளையும் கொடுக்குது, அதாவது சில வழிமுறைகளையும் அதே போல் சில அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து முன்னாடியே கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இல்லையா, ஸோ அந்த அட்வான்சஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தற்காலிகமாக ஏதாவது ஒரு நிதி நிலைமை தேவைப்படும் பொழுது இந்த ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டேக்ஸ் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி சர்ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். அதே போல் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இன்கமில் வந்து சர்ப்ளஸ், அதாவது உபரி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உபரி நிதி சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை விட அதிக அமௌண்ட்டு கிடைக்கும்போது அதுதான் வந்து சர்ப்ளஸ், உபரி நிதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீடு செய்வாங்க. ஸோ அந்த முதலீடு செய்யக்கூடிய அந்த பணியினை கூட யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் தான் வந்து அந்த வேலையையும் பண்ணுறாங்க. ஸோ intergovernment and interdepartmental account adjustments are carried out by the RBI. அதாவது அரசுகளுக்குள்ளோ அல்லது அரசு துறைகளுக்குள்ளோ, ஓகேவா, இன்டர் கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்துக்குள்ளேயோ அல்லது இன்டர் டிபெண்டன்ட் அரசு துறைகள் இருக்கும் இல்லையா, டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ அந்த துறைகளுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை வந்து சரி செய்வது அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து எடுத்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட் துறைகள் இருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் அரசு துறைகள் இருக்கும் இல்லையா, ஸோ இது எல்லாத்தோடைய அக்கௌண்ட்ஸையும் வந்து யார் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து எல்லா கணக்குகளையும் சரி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ வந்து ஒரு வங்கியாக மட்டும் இல்லாமல் ஒரு நிதி ஆலோசகராகவும்
எப்படியெல்லாம் வந்து லோன் கொடுக்கலாம், அதே போல் வந்து உபரியாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து முதலீடு செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பணம் தேவைப்படும் பொழுது, நிதி தேவைப்படும் பொழுது அதற்கான ஆலோசனைகளையும் அதே போல் அட்வான்ஸாக அமௌண்ட்டை கொடுக்கறதும். ஸோ இந்த மாதிரியான எல்லா தரப்பட்ட உதவிகளையும் வந்து எந்த பேங்க் செய்யுதுன்னா ஆர்பிஐ பேங்க் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோனோபோலி ஆஃப் நோட் இஷ்யூ. அதாவது முற்றிலும் அதாவது ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லையா, நோட் இஷ்யூ வெளியிடுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். சரிங்களா, அவங்க மட்டுமே தான் வந்து இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. ரூபாய் நோட்டுகளை வந்து இஷ்யூ பண்ணுறது, வெளியிடுவது அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். The RBI is the sole authority for the printing and issue of all currency notes in India except 1 rupee note. அதாவது இந்த ஆர்பிஐ தான் வந்து ஒரு தனிப்பட்ட அதிகாரம் நிறைந்த ஒரு பேங்க் ஃபார் த பிரிண்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஆல் கரன்சி நோட்ஸ். எல்லா வகையான நோட்டுகளையும், ரூபாய் நோட்டுகளை வந்து பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு அதை வந்து இஷ்யூ பண்ணுறது, வெளியிடுறாங்க. அதாவது எக்ஸப்ட் 1 ரூபி நோட்டு, ₹1 நோட்டை தவிர மற்ற எல்லா ரூபாய் நோட்டுகளும் அச்சிடப்பட்டு வெளியிடக்கூடிய உரிமை யாருக்குன்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு மட்டும்தான் உண்டு. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஆர்பிஐ to ensure that sufficient number of good quality currency notes is available to the public. அதாவது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற அந்த ரூபாய் நோட்டுகள் வந்து போதுமான அளவிலும் அதே சமயத்தில் வந்து குட் குவாலிட்டி, தரமானதாகவும், அந்த இதில் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அந்த ரூபாய் நோட்டு வந்து ரொம்ப மெலிசாக ஈஸியாக கிழிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியோட, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு மக்களுக்கு வந்து சரிவர கிடைக்குதா அப்படின்றத வந்து உறுதி செய்து கொள்கிறது. இல்லை ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்படுதா, ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய கடமை. இட் எக்ஸ்சேஞ்சஸ் கரன்சி அண்ட் காயின்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்க்குலேஷன். இன்கேஸ் ஏதாவது அந்த நோட்டுக்கள்லையோ இல்லை ரூபாயிலையோ வந்து ஏதாவது வந்து சரியில்லை, இல்லை அது வந்து பண பரிவர்த்தனை செய்வதற்கு அது வந்து சரியான இதுவாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து மாற்றிடுவாங்க. ஸோ இட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ₹10 நோட்டு கிழிஞ்சு போச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க, பேங்க்கில் கொடுத்தா மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷனையும் வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ பண்ணுறாங்க. 1 ரூபி நோட் அண்ட் ஆல் காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இப்போது ருப்பி நோட்டில் வந்து தட் இஸ் கரன்சி நோட் வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுறது ஆர்பிஐ. ஆனால் ஒரே ஒரு 1 ரூபி நோட்டை மட்டும் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, அச்சிடுறது கிடையாது. அந்த 1 ரூபி நோட்டு அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் இருக்கு இல்லையா, 1 ரூபி, 2 ரூபி காயின், 50 பைசே, ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாத்தையும் 10 rupees, 5 rupees காயின்ஸ், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே வந்து வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதி அமைச்சகம் தான் வந்து அதை இஷ்யூ பண்ணுறாங்க. அதை ஆர்பிஐ பண்ணுறது கிடையாது. ஸோ கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் அட் நாசிக், தேவாஸ், சல்போனி, மைசூர் அண்ட் ஹோஷங்காபாத். கரன்சி நோட்ஸ் ஆர் நெவர் பிரிண்டட் அவுட் சைட் இந்தியா. அதாவது இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து எங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக்கில், தேவாஸ், சல்போனி, மைசூர் அண்ட் ஹோஷங்காபாத் இந்த இடங்களில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. எந்த காரணத்திலேயும் ரூபாய் நோட்டுகள் வந்து இந்தியாவை விட்டு வெளியே அச்சிடப்படுவதில்லை. இந்தியாவுக்குள்ளேயே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு முற்றிலுமாக அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரே இது பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் பேங்க், அதாவது ஆர்பிஐக்கு கீழே மற்ற எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா பேங்க்குக்கும் வந்து ஆர்பிஐனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் அதர் பேங்க்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் ஜஸ்ட் லைக் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ கமர்ஷியல் பேங்க் வித் இட்ஸ் கஸ்டமர்ஸ். அதாவது ஆர்பிஐக்கும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிஐக்கும் இல்லை அதே நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வங்கிகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் நார்மல் பேங்க்ஸ்க்கும் அதே போல் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே ரிலேஷன்ஷிப் தான் ஆர்பிஐக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் இருக்குது. ஆர்பிஐக்கும் பேங்க் மற்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் த கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் த கண்ட்ரி. அதாவது இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லை லோன் வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதே போல் இந்த பேங்க்குங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் கமர்ஷியல் பேங்க்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேங்க் எல்லாமே அவங்களுக்கான கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், லோன் வாங்குறது எல்லாமே அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்பிஐ கிட்டேருந்து தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஷெட்யூல்டு பேங்க் ஷுட் டெபாசிட் எ பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் ரிசர்வ் வித் ஆர்பிஐ. அதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னால் அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பர்சன்டேஜ், ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, கேஷ் ரிசர்வ், அதாவது ரொக்க இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் ரிசர்வ்னா பணம் இருப்பு. ஸோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணி வைப்பாங்க, ரிசர்வ், ஒரு இருப்பில் வந்து வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு சேஃப்டிக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐ பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல் பேங்க்ஸ் கேன் ரிசீவ் லோன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ பை ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ். அதாவது எல்லா பேங்க்கும் என்ன பண்ண முடியும், ஆர்பிஐ பேங்க்கிட்டேருந்து லோன் வாங்க முடியும். எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கடனுக்கு வந்து பொருளை வந்து விற்றுருக்கிறாரு. சரிங்களா? அந்த கடனை வந்து 90 நாட்களில் வந்து நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு கடனுக்கு பொருளை விற்றுருக்கிறாரு. இந்த மீன்வெயிலில் வந்து இவருக்கு வந்து பணத்தினுடைய தேவை வந்திருக்கு பிஸ்னஸ்மேனுக்கு. அப்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேங்க்கை அப்ரோச் பண்ணுவார். அந்த பேங்க்கு கிட்ட போயிட்டு இவர் ஆல்ரெடி வந்து பில் ரைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, விற்றவங்களுக்கு பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பில்லை வந்து இந்த பேங்க்கு கிட்ட கொடுத்து, நான் இவ்வளோ மதிப்புடைய பொருளை வந்து நான் கடனுக்காக விற்றுருக்கிறேன், ஸோ இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வர வேண்டியது இருக்குது, ஸோ இந்த பில்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போது அதே போல் இந்த பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, சர்டன் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதாவது 90 நாட்களில் வரக்கூடிய பில்லுக்கு வந்து இவங்க லோன் கொடுப்பாங்க. அதே போல் இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட லோன் வாங்குவாங்க, நான் சொல்லியிருக்கேன் ஆர்பிஐ கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ணி தான் வந்து அந்த பிஸ்னஸ்மேனுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ கிட்ட மறுபடியும் இந்த பில்ஸை வந்து கொடுத்து ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா, ஸோ ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் வாங்குவாங்க. அப்போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து அந்த பில்லை வாங்கிட்டு அவங்களுக்கு லோனை வந்து கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த லோனை கொடுக்கும்போது ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ண பில்லுக்கு தான் வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து டிஸ்கவுண்டட் பில்லுக்கு அவங்க லோன் கொடுக்குறாங்க. அதாவது ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ். மறுபடியும் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிடக்ட் பண்ணிட்டு தான் பேங்க்குக்கும் லோன் கொடுப்பாங்க. அப்போது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் எடுத்த ஒரு பில்லுக்கே மறுபடியும் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை டிடக்ட் பண்ணிவிட்டு லோன் கொடுக்குறாங்க. அதை தான்
ரீடிஸ்கவுண்டிங் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக இனி வரப்போகிற இதில் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், புரியுதா பாருங்கள் நீங்கள். அண்ட் அகெயின்ஸ்ட் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ், அதாவது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு செக்யூர்டாக வச்சுக்கிட்டு அதுக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ வந்து லோன் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஒரு பேங்கர்ஸ்க்கே வந்து பேங்க்குகளுக்கே வந்து இவங்க ஒரு பேங்காக இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி, அதாவது கடன் இல்லைன்னா பணப்புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. கண்ட்ரோலிங் த கிரெடிட் மணி இன் சர்க்குலேஷன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் த கண்ட்ரி இஸ் எ மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயுடைய முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் வந்து, அதாவது கடன் கொடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதோடைய சர்க்குலேஷன், அதோடைய சுழற்சி எப்படி இருக்குது, சரியான விதத்தில் பணங்கள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கா, கடன் வந்து சரியான விதத்தில் கொடுக்கப்படுதா, அதே போல் அதனுடைய வட்டி விகிதம், ஸோ அதுக்கான வட்டியை வந்து நிர்ணயிக்கிறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஃபார் திஸ் பர்பஸ் த ஆர்பிஐ யூசஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். அதாவது இந்த கடன் அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு 2 விதமான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று குவான்டிடேட்டிவ், குவான்டிடேட்டிவ்னா கடனுடைய அளவை, குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனுடைய தரம். ஸோ இது ரெண்டு மெத்தடாலஜி வந்து ஒரு கடனை வந்து ஒரு கடன் கொடுக்கறத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தடாலஜியாக ஆர்பிஐ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் கேஷ் and credit for business transactions and investment purposes in the economy is the responsibility of RBI. அதாவது இந்த ஆர்பிஐ வந்து எதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் கேஷ், போதுமான அளவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கிரெடிட் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒரு வியாபார பரிவர்த்தனைக்கு வந்து இந்த கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கா அதையும் பார்ப்பாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ் இன் த எக்கானமி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ் அப்படின்னு சொன்னால் முதலீட்டு நோக்கம், சரிங்களா. ஸோ முதலீடு பண்ணக்கூடிய நோக்கத்திற்கு ஏற்ப பணம் வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்றதையும் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ எப்படி வந்து ஒரு கடன் அளவையை வந்து ஆர்பிஐ வந்து கட்டுப்படுத்துகிறாங்கன்னா 2 முறைகளில் கட்டுப்படுத்துகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், அதாவது கடன் அளவை கட்டுப்படுத்தும் முறைகள். The methods which influence the total volume of credit in Indian economy are called quantitative or general method. அதாவது இப்போது கடனுடைய அளவு இருக்க, மொத்த கடன் அளவு இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இந்திய பொருளாதாரத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பாதிக்கும் எந்தெந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த கடனுடைய அளவு வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து அதை பாதிக்குது, ஸோ அதையெல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு அளவை தான் வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. An increase in the first 3 measures will reduce the volume of money in circulation in India and vice versa. அதாவது ஒரு 3 நடவடிக்கைகள் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபஸ்ட்டு 3 மெஷர்ஸ் இப்போ அடுத்து வர்ற இதில் பாயிண்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம், அதுதான் மெஷர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அளவுகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுகளை வச்சு தான் வந்து மொத்த பணத்தினுடைய அளவு, அதாவது சுழற்சியில் இருக்கக்கூடிய பணத்தின் அளவை வந்து அதிகமாகிறதும் கம்மியாகுதா, அளவை வந்து குறைக்கிறதா இல்லை அதிகரிக்கிறதா அப்படின்றது இந்த 3 மெஷர்மெண்ட்டை வச்சு தான் வந்து ஆர்பிஐ வந்து கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் பாலிசி. Bank rate refers to the rate at which the RBI rediscounts the bills given by the scheduled banks. அதாவது பேங்க் ரேட்டை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த விகிதம் அப்படின்றது வந்து பேங்க் ரேட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட் ரெஃபர்ஸ் டு த ரேட் அட் விச் ஆர்பிஐ ரீடிஸ்கவுண்ட்ஸ் த பில்ஸ் கிவன் பை த ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான விகிதத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ரீடிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ லோன் கேட்குறாங்களோ அதுக்கேற்ப வந்து அந்த விகிதம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க் ரேட் பாலிசி, அந்த பாலிசியில் ரீடிஸ்கவுண்டிங் பில்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணுமோ அந்த ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேட்டில் தான் அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிப்போ ரேட் இஸ் த ரீபர்ச்சேஸ் ரேட் அட் விச் த ஆர்பிஐ பர்ச்சேசஸ் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் கிவ்ஸ் லோன்ஸ். அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போ ரேட் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ரேட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது வாங்கின ஒரு செக்யூரிட்டியை திரும்பவும் வாங்குறது. இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணதையே மறுபடியும் டிஸ்கவுண்ட் பண்ணி தானே அந்த இதுக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் ரீடிஸ்கவுண்டட் பில்லுன்னு பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சுக்கிட்டு வந்து கவர்மெண்ட் பத்திரங்களை வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் கொடுப்பாங்க. ரிவர்ஸ் ரிப்போ ரேட் இஸ் த ரேட் அட் விச் ஆர்பிஐ பாரோஸ் மணி ஃப்ரம் தி கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்த ரெப்போ ரேட்டுன்றது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சுக்கிட்டு லோன் கொடுப்பாங்க. ஒருவேளை ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுனா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ பேங்க்குக்கு லோன் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்து லோன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ்னா என்னது, ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ் விச் த ஆர்பிஐ கெப்ட் பை ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு த டோட்டல் டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டிஸ் வித் தெம். அதாவது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசர்வ். இது எந்த விகிதத்தை இது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண இருப்பு எவ்வளோ இருக்குது, ஆர்பிஐ கிட்ட பண இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கெப்ட் பை ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட பண இருப்பு வைத்திருப்பாங்க. நம்ம படித்தோம் இல்லையா, அது எந்த விகிதத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கும். அதே போல் டிமாண்ட் லயபிலிட்டிஸ், என்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் ஆகுதோ பணம், அப்போ வந்து இவங்க கொடுப்பாங்க. இதை வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா பணத்துக்கு பதிலாக பத்திரங்கள், அது மாதிரி ஷேர்ஸு, இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வைத்து கொண்டு அதுக்கான கால அளவு, அப்புறம் என்றைக்கு அவங்களுக்கு தேவைப்படுதோ டிமாண்ட் வருதோ அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மணி அண்ட் மணி ஈக்விவேலன்ஸ் கெப்ட் வித்தின் த பேங்க். ஸோ பணமோ அப்படி இல்லைன்னா பணத்துக்கு ஈக்குவலான விஷயங்களை வந்து பேங்க் வந்து அதுக்கிட்டே வச்சுருக்கோம். இன் ப்ரப்போர்ஷன் டு தி டோட்டல் டைம், அதாவது காலம், மொத்த காலம் மற்றும் பேமெண்ட் ஆன் டிமாண்ட், எப்போ வந்து பேமெண்ட் தேவைப்படுதோ அப்போ டிமாண்ட் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். த ஆர்பிஐ டைரக்ட்லி பைஸ் ஆர் செல்ஸ் த செக்யூரிட்டிஸ் அண்ட் பில்ஸ் இன் த மணி மார்க்கெட் எய்தர் டு டிக்ரீஸ் ஆர் டு இன்க்ரீஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் மணி. அதாவது திறந்த சந்தை
ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா. ஸோ த ஆர்பிஐ டைரக்ட்லி பைஸ் அண்ட் செல்ஸ் த செக்யூரிட்டிஸ். ஆர்பிஐ என்ன பண்ணும், நேரடியாக ஒரு செக்யூரிட்டிஸை வந்து செக்யூரிட்டிஸையோ இல்லை பில்ஸ் மணி மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 ஷேர்ஸாவோ இல்லை வந்து ஒரு பத்திரங்களாவோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கோல்டாவோ சம்திங் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று வாங்குவாங்க இல்லைன்னா விற்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் டோட்டல் வால்யூம் ஆஃப் மணி, மொத்த பணத்தினுடைய அளவையை வந்து ஒன்று அதிகரிக்கும் இல்லைன்னா கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் லிக்விடிட்டியில் குவான்டிடேட்டிவ் மெத்தட் வந்து நாம் பார்த்தோம். அதில் 3 மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயினான 3 மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மணி மெஷர்ஸு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அடுத்தது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பேங்க் ரேட் பாலிசி. ஸோ இது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், அதாவது கடனுடைய தரத்தை வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்துறது. சரிங்களா, கடனுடைய தரத்தை குவாலிட்டியை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தீஸ் மெத்தட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த வால்யூம் ஆஃப் மணி இன் செலக்டட் ஆர் பர்டிகுலர் செக்டார்ஸ் ஆஃப் தி எக்கானமி. அதாவது இதோடைய தாக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னு, இந்த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலுடைய தாக்கம் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் துறை, ஒரு பர்டிகுலரான ஒரு தனிப்பட்ட ஒரு துறை மேலே மட்டும்தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு துறைக்கு தான் தாக்கத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் பங்கீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் லிமிட் இஸ் ஃபிக்ஸட் ஃபார் லெண்டிங் டு சர்டன் செக்டார்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். அதாவது மேக்ஸிமம் லிமிட்டு, அதாவது மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் வந்து அதிகபட்ச வரம்பு, புரியுதுங்களா, எவ்வளோ வந்து கடன் வழங்க முடியும், அதாவது ஒரு சில துறைகளுக்கு மட்டும் இல்லை ஒரு சில பர்பஸ், ஒரு சில விஷயங்கள் காரணங்களுக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அதிகபட்ச வரம்பு வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது வந்து டிஃப்ரென்ஸ் எதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி, இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி, ஒரு பத்திரத்தினுடைய இப்போ இருக்கிறதுடைய அதனுடைய மதிப்பு என்ன, அது அந்த 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 செக்யூரிட்டியை வச்சு எவ்வளோ லோன் கொடுக்க முடியும். அண்ட் வேல்யூ ஆஃப் லோன் கிராண்டட், அதாவது இப்போ ஒரு செக்யூரிட்டி, ஒரு பத்திரத்துக்கு வந்து இவ்வளோ மதிப்பு இருக்குது, நம்ம வந்து இப்போ ஒரு ஷேர் பாண்ட் வச்சுருக்காங்க, ஷேர் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அதை வச்சுட்டு இவங்க லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த செக்யூரிட்டிக்குன்னு அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ 1000 ரூபா அதுக்கு மதிப்புன்னு, இப்போ 1 லட்சம் ரூபா அதுக்கு மதிப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த மதிப்பும் அதை வைத்து கொண்டு அந்த செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு பேங்க் வந்து லோன் கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதே அமௌண்ட் எக்ஸாக்ட் வேல்யூவே வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியினுடைய ஒரிஜினல் வேல்யூ, அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய லோன் வேல்யூ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மார்ஜினல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெஃபர்ஸ் டு தி பர்சன்டேஜ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் சப்மிட்டட் பிஃபோர் இஷ்யூ ஆஃப் லோன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது அந்த செக்யூரிட்டிஸுக்குன்னு சில வேல்யூ இருக்கும், அப்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எப்போ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மார்ஜினல் ரிக்குவயர்மெண்ட். அடுத்தது டைரக்ட் ஆக்ஷன். The RBI takes corrective actions on any bank or banks that does not follow its guidelines. It is called direct action. அதாவது பேங்க்குக்கு, RBI பேங்க்கு கீழே தான் எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸுமே வந்து RBIனுடைய கைட்லைன்ஸ், வழிமுறைகளை வந்து பின்பற்றி ஆகணும். அதனால் இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது moral
moral suasion. The RBI puts pressure on the banks towards liberal or restricted lending during certain periods. அதாவது இந்த மாரல் அப்படின்னு பார்த்தினாலே ஒழுங்கு தான், சரிங்களா? ஸோ ஒழுங்காக எல்லா விஷயங்களையுமே வந்து ஆர்பிஐயின் ரூல்ஸ் படி எல்லாமே நடந்துக்கணும். அவங்க கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எல்லாருமே வந்து நடந்துக்கணும். ஸோ ஆர்பிஐ புட்ஸ் ப்ரெஷர் ஆன் த பேங்க்ஸ். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு சில அழுத்தங்களை வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் லெண்டிங். அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து லிபரலாக இருந்தால் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம், இல்லை ரெஸ்ட்ரிக்டட் ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில காலகட்டங்களில் வந்து அந்த மாதிரி அறிவுறுத்துவாங்க. ஸோ அதை வந்து சரியான விதத்தில் ஆர்பிஐ சொல்கிற மாதிரி எல்லா பேங்க்குமே வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். அப்போ தான் வந்து அந்த கடன் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஒன்று கடனுடைய அளவும் சரி, இல்லை கடனுடைய தரமும் சரி, சரியான விதத்தில் வந்து ஆர்பிஐனால் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறது லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இறுதி நிலை கடன் ஈந்தோர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கடன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் இருப்பாங்க. ஐயோ எந்த இடத்துலையுமே எனக்கு பணம் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் பணத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறத பார்த்துருக்கோம். அது பேங்க்குக்கே அந்த நிலைமை கூட ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஆர்பிஐனுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி எனி பேங்க் இன் இந்தியா கேன் அப்ரோச் ஆர்பிஐ ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸில் வந்து நம்ம இந்தியாவில் எந்த ஒரு பேங்க்குக்குமே ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க யாரை அப்ரோச் பண்ணலாம், யாரை நாடலாம்? ஆர்பிஐயை நாடலாம். அவங்களுடைய நிதி நிலைமைக்கு யாரை நாடலாம்? ஆர்பிஐயை அவங்க நாடலாம். ஆர்பிஐ ப்ரொவைட்ஸ் சம் கிரெடிட். ஆர்பிஐ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்பாங்க. when other sources of getting credit are exhausted. அதாவது அந்த பேங்க்குக்கு வேற எந்த சோர்ஸ் மூலியமாவுமே எந்த வழியிலையுமே அவங்களுக்கு வந்து அந்த நிதி இது வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆல் பேங்க்ஸ் கேன் ஆப்டைன் லோன் ஃப்ரம் ஆர்பிஐ. எல்லா பேங்க்குமே யார்கிட்ட இருந்து லோனை பெற்றுக்கொள்ளலாம்? ஆர்பிஐ கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்டு லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். அதுக்கு தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? இறுதி நிலை கடன் ஈந்தோர். கடைசி டைமில் வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்க யார் பேங்க்குங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யாராவது ஒரு செக் கொடுக்குறாங்க, இப்போ வந்து உங்களுக்கு நான் 10,000 ரூபா கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு செக் போட்டு கொடுத்துருவாங்க, உங்கள் பேரில் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க போட்டு கொடுத்த பேங்க் வந்து ஒரு பேரில் இருக்கும். இப்போ நான் போட்டு கொடுக்குற பேங்க் வந்து இந்தியன் பேங்க் செக்கை வந்து நான் எழுதி கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டுட்டு இவங்களுக்கு 10,000 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு இந்தியன் பேங்க் செக்கை நான் கொடுக்குறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த செக்கை கொடுப்பாங்க. அப்போது அவங்க அந்த செக்கை என்ன பண்ணுவாங்க? கிளியர் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணால் தான் என்ன ஆகும்? அவருடைய அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டு போய் சேரும். அதை தான் வந்து என்ன ஆகும்? கிளியரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு பேங்க்கினுடைய செக்கை வந்து இன்னொரு பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கிளியர் பண்ணுறோம். அதுதான் வந்து கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிஐ ஆக்ட்ஸ் as clearing house and maintains a clearing system for all commercial banks in India. இந்தியாவில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்குக்கும் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸாகவும் இருக்கும், அதே போல் கிளியரிங் சிஸ்டமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டும் இருக்காங்க. அதாவது நிர்வாக அமைப்பையும் வந்து அவங்க சரிவர மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The aggregate amount of checks presented by a bank on other banks represents the claim by that bank on other banks. அதாவது இப்போ நான் சொன்னது எக்ஸாம்பிள் அதே தான். இப்போ மொத்த அமௌண்ட் ஆஃப் த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் செக்ஸ் presented by a bank. அதாவது இப்போது மொத்த அமௌண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு செக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? presented by a bank, ஒரு பேங்க் மூலிமா கொடுக்குறாங்க.
ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவருடைய பேங்க் செக்கை வந்து அவருக்கு செக்கில் போட்டு பேமெண்ட்டை கொடுத்துடுறாரு. ஆன் அதர் பேங்க்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த கிளைம் பை தட் பேங்க் ஆன் தி அதர் பேங்க்ஸ். அவங்க எங்கே போய் கிளைம் பண்ணுவாங்க? அந்த யார் பேரில் அந்த செக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய் தான் வந்து அந்த செக்கை வந்து கொடுப்பாங்க. சிமிலர் கிளைம்ஸ் ஆர் மேட் பை ஆல் த பேங்க்ஸ் ஆன் எவ்ரி அதர் பேங்க் இன் த கிளியரிங். அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் வந்து தன்னுடைய செக்கை வந்து அடுத்த பேங்க்குகளை போய் கிளியர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதவியாக கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A net settlement is arrived at the clearing house and accordingly the debit and credit entry is made in their current accounts. அதாவது இப்போ அந்த செக்கு கொண்டு போய் அவங்களுடைய பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்? அப்போது அந்த பேங்க்கில் இருக்கிறவங்க இப்போ செக் ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை செக்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து யார் வந்து அந்த செக்கை கொண்டு போய் கொடுத்தாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறதோ இல்லை கிரெடிட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. டெபிட்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து கழிக்கிறது, கிரெடிட்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை வந்து சேர்க்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து எங்கே ரெப்ரசன்ட் ஆகும், எங்கே வந்து அது பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட், அந்த பேங்க்கில் இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கேஷ் ரிசர்வ்ஸ் கெப்ட் பை த பேங்க்ஸ் வித் ஆர்பிஐ இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ். அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எங்கே வந்து பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கெல்லாம் வந்து எல்லா பேங்க்கும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ரொக்க விகிதமாக, அதாவது ரொக்க பணமாக இருப்பு இருக்கு இல்லையா, ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் ஆர்பிஐ பேங்க்கில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வந்து கேஷ் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செக் போடும்போது அந்த அமௌண்ட் எங்கேருந்து வரும்? அந்த பேங்க்கோட பேரில் ஆர்பிஐ பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து தான் வந்து இந்த செக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பணம் வந்து அங்கிருந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளியரிங் சிஸ்டம் சேவ்ஸ் டைம் அண்ட் எலிமினேட்ஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் அதர் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸ் இன்வால்வ்டு இன் தி இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட். அதாவது இந்த மாதிரி கிளியரிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து சேவ் பண்ணுது. அதே போல் தேவையில்லாத பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுது. அண்டு அதர் டிஃபிகல்ட் டாஸ்க், அதாவது அனாவசியமான தேவையில்லாத செயல்களை எல்லாம் வந்து அது என்ன பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. இன்வால்வ்டு இன் இன்டர்பேங்க் செட்டில்மெண்ட், அதாவது பேங்க்குங்களுக்குள்ளேயே ஒரு செட்டில்மெண்ட் நடக்கும்போது அனாவசிய டைம் செலவு, அதே போல் அனாவசிய பேப்பர் ஒர்க், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுது, அவாய்ட் பண்ணிடுது. Though the RBI maintains the clearing house system, only 14 clearing houses are owned by RBI. அதாவது இந்த கிளியரிங் ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்றத வந்து ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறது மொத்தமே 14 தான். ஓகேவா? 14 கிளியரிங் ஹவுசஸ் மட்டும்தான் வந்து ஓன்டு பை ஆர்பிஐ எடுத்து நடத்துறது. 840 மேனேஜ்டு பை எஸ்பிஐ பேங்க் தான் வந்து இந்த கிளியரிங் ஹவுஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் 6 பை நேஷ்னலைஸ்டு பேங்க், அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கும் இல்லையா, அது வந்து மொத்தம் 6. ஸோ இந்த மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 860 கிளியரிங் ஹவுசஸ் இருக்குது. ஸோ இந்த கிளியரிங் ஹவுசஸ் மூலிமா தான் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கிளியர் பண்ணிடுறாங்க, செக் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அதாவது அந்நிய செலவாணி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த அந்நிய செலவாணிகளுடைய இருப்பு ரிசர்வ் வச்சிருக்கிறது கூட வந்து பாதுகாப்பது யாருடைய கடமை அப்படின்னா ஆர்பிஐனுடைய கடமை. த ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் எ ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சி.
ஆர்பிஐ வந்து எதை வந்து பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் ஆஃப் கோல்டு, அதாவது தங்கத்தின் இருப்பு மற்றும் அந்நிய செலவாணிகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. when foreign exchange reserves are inadequate for meeting balance of payments problem, it borrows money from the international monetary fund. அதாவது இந்த அந்நிய செலவாணியினுடைய இருப்பு வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்ற பட்சத்தில், எப்போ போதுமான அளவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வரும்போது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்வோம், ஒரு பொருளையும் இறக்குமதி செய்வோம், அப்போது கொடுக்கல் வாங்கல் இருக்கும் இல்லையா. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நம்ம இறக்குமதி பண்ணும்போது அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டி வரும், ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த ரெண்டு அளவையும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அதுதான் வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்படும் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். வரவும் செலவும் கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்கேஸ் ஏதாவது வரவு அதிகமாகவோ இல்லை செலவு அதிகமாகவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்நிய செலவாணியினுடைய இருப்பு வந்து போதுமானதாக இருக்காது. அப்போது அந்த சமயத்தில் ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ அட்மினிஸ்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் என்ஃபோர்ஸஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அதாவது இட் ஆல்சோ அட்மினிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அந்நிய செலவாணிகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம அமௌண்ட்டுக்கு அவங்க அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த வேலையையும் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ பண்ணுது. எந்த ஆக்ட் படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அடுத்தது, டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா இஸ் ஆல்சோ தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அந்நிய செலவாணி சந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி சந்தையை மேம்படுத்துவதும் அதை வந்து சரியான விதத்தில் நிர்வகிப்பதும் யாருடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்பிஐயினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் விகிதம் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் இருக்கும். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணுறது. த ஆர்பிஐ மேனேஜஸ் த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ ஆஃப் ருப்பி இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் அண்ட் பேமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கும். இப்போது நம்ம இந்திய மதிப்பு ₹1 அதே ₹1 மதிப்பு எவ்வளோ ஃபாரினில் US டாலரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹70 75. நமது ₹1 தான், ஆனால் அவங்களுடைய மதிப்பு வந்து $1 மதிப்பு வந்து நம்ம கணக்குக்கு வந்து ₹70லேருந்து ₹75 வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா. அவங்களது ₹1 கணக்கு தான் அது. US டாலர் ₹1 வந்து நம்ம இந்திய கணக்குப்படி ₹70லேருந்து ₹75 வரைக்கும் மதிப்பு அதிகம். புரியுதுங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இப்போது நம்ம அவங்கக்கிட்டேருந்து $1 வருதுன்னா நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, ₹70லேருந்து ₹75 நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா. அப்போது ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அவங்களுடைய அந்த ₹1 நமது ₹75, $1க்கு ₹75 நம்ம கொடுக்குற எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த ரேட்டை வந்து நம்ம சரியான விதத்தில் வந்து ஆர்பிஐ வந்து மேனேஜ் பண்ணணும் அதை. புரியுதுங்களா. ஸோ it ensures that normal short term fluctuations in trade do not affect the exchange rate. அதாவது ஒரு சின்ன அளவில் வந்து வித்தியாசங்கள் இருந்தால் பெரிய அளவில் வந்து இந்த இதை வந்து ரேட்டை வந்து பாதிக்காது, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டை வந்து பாதிக்காது. ஆனால் பெரிய அளவிலான வித்தியாசங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த விகிதம் வந்து அந்நிய செலவாணியினுடைய விகிதம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான விதத்தில் வந்து நம்ம வந்து ஆர்பிஐ வந்து அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. அதாவது கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன், அதாவது சரியான புள்ளி விவரங்களை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதே போல் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது.
இந்த டேட்டா வேலை இதெல்லாம் இந்த வேலை எல்லாமே செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க. It has also been entrusted with the task of collection and compilation of statistical information relating to bank and other financial sectors of the economy. அதாவது ஒப்படைப்பது சரிங்களா. அதாவது புள்ளியியல் விவரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை வந்து விவரங்களை வந்து கேதர் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுறது. அதே போல் அதை தொகுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிங் டு பேங்க் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் ஆஃப் தி எக்கானமி. அதாவது பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய இந்த பேங்கிங் செக்டார்ஸ், இந்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய புள்ளி விவரங்களை கலெக்ட் பண்ணி சேகரித்து அதை ஒரு தொகுப்பாக வைத்து ஒப்படைப்பதுன்றது யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய வேலை. ஆர்பிஐ மந்த்லி புல்லட்டின், ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் வேரியஸ் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் கண்டெயின் ட்ரெஷர் ஆஃப் அத்தன்டிக் டேட்டா. அதாவது ஆர்பிஐனுடைய மாதம் வந்து அவங்க வந்து ஒரு இதழ் வெளியிடுவாங்க. அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த புள்ளியியல் விவரங்கள் வச்சு தான். எல்லா பேங்க்லேயும் வந்து எவ்வளோ லாபங்கள் இருக்குது, எவ்வளோ நஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லோன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விவரங்களையும் அவங்க சேகரித்து இந்த மாத இதழில் வந்து அவங்க போட்டுருவாங்க. இல்லை ஆனுவல் ரிப்போர்ட், ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டறிக்கை விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த அறிக்கை அண்ட் வேரியஸ் கமிட்டி ரிப்போர்ட்ஸ், நிறைய கமிட்டி வந்து போடுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கமிட்டி குழு அமைச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான அறிக்கை. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சேகரித்து அதை வந்து தொகுத்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த எல்லா டேட்டாஸுமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரங்கள் யார்கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பெரிய டாபிக். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா, எந்த டாப்பிக்காவது உங்களுக்கு பர்டிகுலராக புரியல நீங்கள் சொன்னது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து மறுபடியும் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட் டாபிக் இருக்குது. அது என்ன டாபிக்னா ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன். அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோன்னா சாப்டர் 10 வந்து முடிஞ்சிடும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.